அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக லக்ஷ்மணன் ஐயா அவர்களை இந்த தளத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதுவும் இன்றைய தலைப்பாக ஐயா மருத்துவ ஜோதிடமே பேசிட்டு இருக்காரு. ஸோ மிக்க நன்றிகள் ஐயா. இந்த டிஃப்ரெண்டா ஜோதிடத்திலே ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் இது முக்கியமான டாபிக். ஸோ அதை நீங்க இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் இரவு வணக்கம். இறைவனுக்கும் இன்றைய நாள் பொழுதுல உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. அதே மாதிரி சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையுடைய நிர்வாகிக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்ல தான். ஏன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள்ல ரெண்டும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே உடல் சார்ந்த விஷயங்கள்ல நோய் சார்ந்த பாவம் கட்டாயம் இயங்க தான் போகுது. ஏன்னா இயங்காம யாருமே இல்லை இல்லையா? ஏதோ சின்ன தலைவலி கூட வராம இருக்கும் இல்லையா? அப்ப நோய் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இயங்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது எப்ப அமையும், எந்த காலகட்டங்கள்ல அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடம் இதுல ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம கணிச்சு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எதுவுமே நம்ம எதையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துலதான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஏன்னா எதையுமே எதிர்பார்த்து நம்ம எதையுமே செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில் நம்ம அமையக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையா அமையும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா எந்த பாவமா, ஏன்னா ஜோதிடத்துல 12 பாவங்கள் இயங்குது இல்லையா? அந்த 12 பாவத்திலையும் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்ல அதாவது நோய் வந்துருமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய இளமை காலத்துல அதை பத்தி நம்ம பெருசா எடுக்க மாட்டோம். ஒரு 30 தாண்டும் போதுதான் நமக்கு என்ன தொந்தரவுகள் வரும், என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்பதான் நமக்கு சிந்தனைகளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நம்ம கரெக்டா கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்ப எதை சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இருப்போம். ஆனா அந்த 30 வயசை தாண்டும் போதுதான் நம்ம இதை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தா இருக்கும், என்ன சாப்பிட்டா ஹெல்த்தா இருக்கும்னு ஒரு கான்சியஸ் அப்பதான் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அது வரைக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா எமனே வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பேசுறவங்கள நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஏன்னா அதையெல்லாம் நம்ம கடந்து வந்தவங்க தான் இல்லையா? அப்போ நம்ம உடலை நம்ம ரொம்ப பேணி காக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே அது ஒரு கடமைன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம உடல் சொல்லக்கூடிய மொழிய ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான். உடல் மொழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, காய்ச்சல் வந்தா நமக்குடைய சிம்டம்ஸ் என்ன இருக்கு, அதுதான் உடல் மொழி. காய்ச்சல் வந்தா நமக்கு எதையுமே சாப்பிட தோணாது, இல்ல வாய் கசப்பு சம்பந்தமான விஷயங்களை கொடுத்து உடல் ஒரு அசதியை கொடுத்துரும். அப்ப போய் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு நோய் வரும்போதும் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த கட்டாயம் அந்த சிம்டம்ஸ் நம்ம ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நமக்குள்ள நாமளே ஒரு உரையாடல் வச்சோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நோயை நாமளே தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மருத்துவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் நம்ம ஒரு மருத்துவத்தை நாடி போறோம். அதுலயும் எந்த மருத்துவத்தை நோக்கி போறது அப்படிங்கறதே தெரியாம அந்த ஒரு மருத்துவத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில பேருக்கு ஒரு வருட காலமா அந்த நோய் இருந்துகிட்டே இருக்கும், இல்ல 2 வருஷமா போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த ஒரு மருத்துவத்தை தேடுவாங்க, அடுத்த ஒரு மருத்துவத்தை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. சில பேருக்கு ஒரு மருத்துவத்துல கியூர் ஆகும், சில பேருக்கு ஒரு மருத்துவத்தை கியூர் ஆகும். இதை நம்ம டெபினிஷன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதுல நம்ம ஜாதகத்தை எப்படி நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, எந்த கிரக ரீதியான விஷயங்கள்ல, பாவ ரீதியான விஷயங்கள்ல சுபத்தன்மை பெறுதோ அந்த கிரக ரீதியான மருத்துவத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம 27 நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம். அப்ப 27 நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதிரி தொந்தரவுகள், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் உடல்ல வரும், அதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது. இந்த 27 நட்சத்திரங்கள் சொல்றோம். இப்போ ஒரு நட்சத்திரத்தை சொல்றேன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க நோய் இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா தசாபுத்தி காலம் அந்த இடத்துல செயல்பட வேண்டியதா இருக்கும். அப்ப தசாபுத்தி செயல்படும் பொழுதுதான் அந்த காரகத்துவம் வேலை செய்யும். அப்போ அந்த காரகம் செயல்படணும் அப்படின்னா நமக்கு, ஏன்னா ஒரு சட்டியில உணவு இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வேணுங்கிற மாதிரி தான். அப்போ அது நமக்கு நோய் வருமா வராதா அப்படிங்கிறத அந்த தசாபுத்தி காலம் நிர்ணயம் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தர் வாழ்நாள் நோயாளியா வராங்க அப்படின்னா, இப்போ 6ஆம் பாவம் சொல்லுவோம் ஜாதக ரீதியான அமைப்புல. 6ஆம் பாவம் லக்னத்திலேயே இருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து பிறக்கும் போதே ஒரு நோயோட பிறப்பாங்க, இல்ல ஒரு ஊனத்தோட பிறப்பாங்க அப்படிங்கிறது. அந்த ஊனம் அப்படிங்கிறது எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது அதுல இருந்தது அப்படின்னா, இப்ப லக்னத்திலேயே அசுப கிரகம் சொல்லக்கூடிய கேதுவோ சனியோ சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஊனத்தை அவங்க பிறக்கும் போதே பெற்று வருவாங்க அப்படிங்கிறது. இல்ல ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நோய் பாவம் செயல்பட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது. அப்ப அவங்க வாழ்நாள் நோயாளியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எந்த காலகட்டங்கள்ல வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமா வரக்கூடியது பாத்தீங்கன்னா தலைவலி அதிகமா வரும், முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி சிறு மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ மெமரி லாஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு வெச்ச பொருளை மறக்கிறது, வெச்ச இடத்த மறக்கிறது, சில விஷயங்களை மறந்துறது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த சிறு மூளை அப்படிங்கிறது செயல்படு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ உடல் வலி அப்படிங்கிறது இவங்களுக்கு, எலும்பு தேய்மானங்கிறது இவங்களுக்கு இங்க அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன் அங்க உச்சமாகிற இடமா இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அடுத்து பரணி நட்சத்திரம், சரிங்களா? பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா நெற்றி சம்பந்தமான பிரச்சனை. நெற்றியில பாத்தீங்கன்னா நெற்றி சம்பந்தமான பிரச்சனைனா தலைவலியிலேயே பாத்தீங்கன்னா அந்த இருபக்க தலைவலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒத்த தலைவலி ரெட்ட தலைவலிங்கிற மாதிரி, இது கரெக்டா பாத்தீங்கன்னா புருவ நெத்திக்கு சென்டர்ல ஒரு ஊசி குத்துற மாதிரி வலியை கொடுக்கும் இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெண்டைக்கால் வந்து அடிக்கடி இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கெண்டை இழுத்து பிடிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கும். கண் சார்ந்த பிரச்சனையும் இவங்களுக்கு தான் வரும். அப்போ இதுல என்ன கண் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, வலது கண் இடது கண் ரெண்டு கண் இருக்குங்க. அப்போ இவங்களுக்கு வலது கண் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கண்ணுல நீர் வடிகிறது, இல்ல ஒரு பக்கம் கண் பார்வை, அதாவது வலது கண் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் எப்போ வரும் அப்படின்னா இந்த தசாபுத்தி காலங்கள் செயல்படும் பொழுது அப்படி வரும். இதுவே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை 6ஆம் பாவமோ பாவ கிரகமோ பாக்குறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த நோய் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க லக்ன ரீதியான விஷயங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கும் மாறும். என்ன லக்னம் இருக்கு இல்லையா, லக்னத்தை வச்சு அந்த பாவ ரீதியான விஷயங்கள்ல நம்ம எடுக்க முடியும். அப்ப லக்ன பாவம் எந்த 6ஆம் பாவத்துடைய நட்சத்திரத்தை பெற்றாருன்னா கட்டாயம் நோய் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தை பெறாரோ அது சார்ந்த நோயில இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இப்ப பரணி நட்சத்திரத்தை பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்திலே முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு வரும் ஒண்ணு. அதே மாதிரி பால்வினைன்னு சொல்லணும், பால்வினைன்னு தெரியும் இல்லையா, பால்வினை நோய் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு வரக்கூடிய விஷயங்கள்ல, அதே மாதிரி ஜென்ஸுக்கும் வரக்கூடிய விஷயங்கள்ல அந்த பால்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. இவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். உடல் மெலியறது இல்லைன்னா உடல் எடை கூடுறது அப்படிங்கிற விஷயம். இந்த உடல் எடை மெலிவு கூடுறது அப்படிங்கிற குரு பார்வை பெறும் பொழுதோ இல்ல குரு சேர்க்கை பெறும் பொழுதோ இந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலை சார்ந்த பிரச்சனையும் இடுப்பு பிரச்சனையும் வரும். இடுப்புனா இடுப்புக்கு மேல் அப்படின்னு சொல்லலாம், அந்த இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, தொண்டை சம்பந்தமான பிரச்சனையும், இந்த தொண்டை சம்பந்தமான பிரச்சனை வருது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி உடல் சூடு அப்படிங்கறத அதிகமா இருக்கும். ஆனா வெப்ப நோய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வெப்பத்தால பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து அடிக்கடி பிம்பிள்ஸ் வர்றது, இல்ல செகப்பா அதாவது ரெட் கலர்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் அக்கி மாதிரி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமா ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் வந்து அம்மா நோயால பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனுடைய தாக்கம் அங்க அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அம்மா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். அதனால பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அங்கங்க புள்ளிகளோ உடம்புகள்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா நோய் தழும்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி கால் வீக்கம் ஏற்படுறது,
கண் குறைபாடு ஏற்படுது. இந்த கண் குறைபாடு அப்படிங்கிறது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது வலது கண் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாக்கு வறட்சி ஏற்படுறது, நாக்குல வந்து அடிக்கடி புண் ஏற்படுறது, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நாக்கை கடிச்சுக்கிறது, அதனால ஏற்படுற புண், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த பரணி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிரும். ஆனா அது சீக்கிரம் அவங்களுக்கு கியூர் ஆகுமானா ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சளி கோர்க்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான். ஈஸியா ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபராசியில தான் ரோகிணியோட நட்சத்திரம் வருது. அங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமா செயல்படக்கூடிய அமைப்பு. சந்திரனாலே பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லலாம். அப்ப அந்த குளிர்ச்சியான கிரகம் உச்சமாகிற இடத்துல அவங்க வந்து ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ஜலதோஷம் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா உடல் அசதி ஏற்படுறது அப்படிங்கிற விஷயம். அப்ப தொண்டை சார்ந்த விஷயங்கள்ல இப்ப இருமும் போதே பாத்தீங்கன்னா பிளட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த உடல் வறட்சி, அத தொண்டை வறட்சியினால ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். இதே மாதிரி இதை கவனிக்காம இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த தொண்டையில கேன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது த்ரோட் கேன்சர் வரக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈஸியா வந்துடும் இவங்களுக்கு, ஏன்னா ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி விஷ ஜுரத்தால பாதிக்கப்பட்டு கட்டாயம் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த தசாபுத்தி காலங்களும் மிங்கிள் பண்ணும். அதான் சொன்னேன் இல்லையா, 6, 8, 12 6ஆம் பாவம் பார்க்கும் பொழுதோ இல்ல லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுதோ எந்த நட்சத்திரத்தை வாங்குறாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மிருகசீரிட நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டை குழி சம்பந்தமான விஷயம். தொண்டை குழி அப்படின்னா ரொம்ப கீழ் ஒரு பழம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தொண்டை கீழே இருக்கலாம் அந்த தொண்டைக்கு. அப்போ அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும். கேஸ் வந்து அதாவது வாயு வந்து அந்த இடத்துல பிடிச்ச மாதிரியே அடிக்கடி பாத்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சாப்பிட்டது வந்து கழுத்துக்கு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அப்புறம் கன்னத்துல வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திர கன்னத்துல குழி விழுகிற விஷயமும் இருக்கு. அதே மாதிரி கண்ணம் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவும் இருக்கு. அதே மாதிரி முகப்பரு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கின் பிரச்சனை மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல் அரிப்பு சம்பந்தமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதாவது சொறி சிரங்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, படர்தாமரை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டை புண் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே பலவிதம் இருக்கு. தொண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு சம்பந்தமான விஷயங்கள் வர்றது ஒண்ணு. தொண்டை புண், தொண்டைக்கு கீழே அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த தொண்டையிலேயே பாத்தீங்கன்னா பல விதம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வரும். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் தொண்டை புண் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஆசிட் வந்து சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம அதனால அவங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல அடிக்கடி தொண்டை வந்து புண்ணாகிறது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு அதிகப்படியா ஏற்படும் அப்படிங்கிறது. ஆஸ்துமா பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காது மூக்கு சம்பந்தமான விஷயங்கள் இல்ல, காது சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது காதுல வந்து சீ பிடிக்கிறது, இல்ல எப்ப பார்த்தாலும் காது அடைச்சுக்கிறது, இல்ல காது வந்து ஒரு விதமான சவுண்ட்ல இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வரும். அதே மாதிரி இவங்களுக்கு தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கும், அதை பத்தின ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா தலைமுடியை நினைச்சு ஒரு கவலையும் இருக்கும்னு சொல்லலாம். ஆனா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்களுக்கு தலைமுடி வந்து அவ்வளவு கொட்டாது, இருந்தாலும் அதை நினைச்சு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா டேண்ட்ரஃப் சம்பந்தமா, ஆனா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த தலைமுடி சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பயுமே ஒரு கவலை அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சீக்கிரம் இவங்களுக்கு கொட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை பத்தின பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமா வயிற்றுல பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. அப்போ வயிறு சம்பந்தமான தொந்தரவை கொடுக்கும். அப்போ சாப்பிட்ட உணவு கரெக்டா செரிமானமாகாம அதனால பாத்தீங்கன்னா அதாவது விஷக்காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா செரிமானமாகாம அதனால அந்த உணவு விஷத்தன்மை ஏற்பட்டு அதனால காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். வயிற்று வலி வரும், மூக்கு சம்பந்தமான பிரச்சனையும் வரும்.
ஏன்னா அந்த சுவாச பிரச்சனைன்னு சொல்லும் இல்லையா, சில டைம் பாத்தீங்கன்னா நான் சுவாசம் பண்ணும்போது அது என்னன்னே நம்மளால ஸ்மெல் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். மூக்கு அடைக்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதுக்கடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புனர்பூசத்துக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாய்வு தொல்லை இருக்கு, இருதய சம்பந்தமான பிரச்சனை, மஞ்சக்காமாலை ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல. ஏன்னா கடகத்துலதான் வந்து பூச நட்சத்திரம் வருது. அங்க பாத்தீங்கன்னா குரு வந்து உச்சமாகிற விஷயம். சரிங்களா? அப்போ அந்த உச்சமான வேலையை செய்வார். அது எப்ப செய்வார் அப்படின்னா நம்ம லக்னத்துல 6ஆம் இடத்துலயோ இல்ல 6ஆம் அதிபதியோட சேர்ந்தோ இருக்கும் பொழுது, இல்ல 6, 8, 12ல செயல்படும் போதோ இல்ல பாவி கிரகங்கள் பார்க்கும் பொழுதோ இந்த மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலையால பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அது எந்த விதமான காமாலை அப்படிங்கறத அந்த கிரக பார்வை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மருத்துவம் பாக்குறேன் அப்படின்னா அந்த மருத்துவம் இப்போ ஒரு நோய்க்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த நோயை எப்படி தீக்கணுங்கிற ஒரு நமக்கு வழி தெரியணும் இல்லையா? அப்போ நான் எப்பயுமே வந்து நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு வராங்கன்னா நீங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத நான் கேட்பேன். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அதுக்கான நிவர்த்தி என்ன நட்சத்திரமோ அது சார்ந்த உணவுகளை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்த வியாதிகளும் குணமாகும். ஏன்னா நாம ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு பக்கம், ஆனா அதை குணப்படுத்துறதுக்கு அவங்களும் செயல்படணும் இல்லையா? நாம் ஒரு ஆளே செயல்பட முடியாது இல்லையா? அப்போ அதுக்கான உணவுகளை எடுத்துக்குங்க. எடுக்கும் பொழுது அப்போ அதுக்கான மூச்சு பயிற்சி இருக்கும், அதுக்கான தியானங்கள் இருக்கும், அது அது சார்ந்த விஷயங்களை எக்ஸசைஸ் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்களோ இல்ல மருத்துவம் பார்க்க வராங்களோ, ரெண்டு பேருக்குமே இப்ப ஜாதகம் பார்த்த வராங்க அப்படின்னா எந்த நட்சத்திரம் வருதோ, சப்போஸ் 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடக்கும் காலகட்டங்கள்ல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப சனிப்பெயர்ச்சி ஆக போகுது. இந்த சனிப்பெயர்ச்சியை நினைச்சு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறது. மெயினா பயப்படக்கூடிய நட்சத்திரம் அதாவது ராசியை பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அஷ்டம சனி நடக்க போகுது, அஷ்டம சனி நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காரகத்துவம் வரும்போது அந்த பயத்தை கொடுத்துரும். கட்டாயம் யாருக்குமே பயம் இல்லாமல இருக்காது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நட்சத்திரமும் கிரகமும் செயல்படும் போது அந்த தசாபுத்தி காலங்கள்ல அந்த வேலையை செய்வார். அப்போ அதுக்கு நாம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த தயாரா இருந்தோம் அப்படின்னா நாம அதுல இருந்து ரிலீஃப் ஆறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். அதுல போய் நம்ம குழம்பி நின்றுட்டு இருந்தோமோ அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயிலி நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தாடை சம்பந்தமான பிரச்சனைகள். தாடை அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற தாடை சம்பந்தமான பிரச்சனைகள்ல வரும். அப்ப பல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்ப அது சுத்தி இருக்கிற ஈர்கள்ல பிரச்சனை வரக்கூடியது, அங்கு இருக்கக்கூடிய நரம்புகள்ல பிரச்சனை வரும். அப்ப அந்த நரம்பின் மூலமா பல்லு பலம் இழந்து பல் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆயிலி நட்சத்திரத்துல இருக்கும்போது வரும். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா நரம்புல ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கை கால் விரல் நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகத்துல பாத்தீங்கன்னா நகை சுத்தி வருது, இல்ல நகம் அடிக்கடி பாத்தீங்கன்னா கட் ஆகுறது, இல்லைன்னா எங்கேயோ போய் விரல்ல முட்டிக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரம் இருக்காங்க. செரிமான பிரச்சனை இவங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஆயிலி நட்சத்திரங்கிற பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். ஒரு ஒரு பாம்பு தன்னுடைய உணவை சாப்பிட்டுட்டு அது செரிமானம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படிங்கிற நாள் கணக்கு இல்லை இல்ல. அந்த உணவை பொறுத்து அது செரிமானத்தை எடுத்துக்கும் அப்படிங்கறதா. அதே கான்செப்ட் தான் இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைங்கிறது இருக்கும். அந்த செரிமான பிரச்சனையின் இறுதியா பாத்தீங்கன்னா மலச்சிக்கல், மல சம்பந்தமா அதாவது குடல் வாழ்வுல வந்து பிரச்சனை வரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாண்டிஸ் இது குடல் இறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடல் இறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமா வரக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா இவங்க வந்து சரியா உணவுகளை வந்து கரெக்டா சாப்பிட மாட்டாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்படி உணவு ஏன்னா அந்த அளவுக்கு சமைப்பாங்க. ருசி இந்த அவ்வளவு
எப்படி தெரியாம எல்லாமே சாப்பிடுவாங்க. அதனாலே அவங்களுக்கு பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு. பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து முதுகு சம்பந்தமான விஷயங்கள், கண் பிரச்சனை வருது, வருது, இந்த படத்துல ஏற்படக்கூடிய ஏற்படுறது. அதே மாதிரி உட்கார்ந்து அதிகப்படியா வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நடு முதுகுன்னு சொல்ற இடத்துல அதிகப்படியான பெயினை கொடுக்கும், குத்துற வலிகள் அதிகமா கொடுக்கும். அதாவது எப்படி சொல்றது, இந்த பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மகப்பேறு காலகட்டங்கள்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க தெரியுங்களா, அந்த இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற வலி இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாவே வரும். அப்ப அந்த சென்ட்ரு முதுகுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஊசி குத்துற மாதிரி வலியை கொடுக்கும். இதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியா குனிஞ்சிருப்பாங்க. அதுமே குனிஞ்ச மாதிரி நடக்கிறது. ஏன்னா நிமிந்து நிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வர மாதிரி, அதாவது நெஞ்சில ஒரு பாரமா இருக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா லைட்டா குனிஞ்ச மாதிரி இருக்கும். இதை அவங்கள ஃபீல் பண்ணாத தெரியும். நீங்க மக நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலே நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரி அவங்களுடைய பாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அவங்க கேட்டா தெரியாதுப்பாங்கன்னா அவங்க நடக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் அதோட வேலையை செய்யும். அந்த முதுகு தண்ட சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இருதய பயம் இருக்கும். இருதய பயம், அப்புறம் நெஞ்சு கரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மக நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதே மாதிரி கிட்னிக்கல், இவங்களுக்கு அதிகப்படியான கிட்னிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அது சூரியனுடைய வீடா இருக்கு இல்லையா. அப்போ இவங்க அதிகப்படியா தண்ணி குடிக்கணும், நீர் காய்கறிகளை கட்டாயம் இவங்க எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துட்டு வரும்போது நீர் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சரி, மெயினா பீக்கங்காய், சுரக்காய், இதெல்லாம் ஜூஸா குடிக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தை இவங்க அதிகமா சேர்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு உணவுகளும் இவங்க அதிகமா சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கிட்னிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பீன்ஸ், அதை நம்ம சூப்பு வச்சு அதை ரெகுலரா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் சேர்க்கிற உப்பு மட்டும் காரணம் கிடையாது, நாம பயன்படுத்துற உணவுகள்லயும் இது இருக்கு. ஏன்னா உப்புச்சத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாம சாப்பிட்ற உணவுகள்ல போடுற உப்புல மட்டும் இல்ல, நாம சாப்பிட்ற காய்கறிகளும் இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு, அரிசி வகைகள் இருக்கு. ஏன்னா உணவு ரீதியாவும் நமக்கு உப்புச்சத்து ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கும். அந்த உப்புகள் படிமானம் தான் கல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம அந்த உணவை கரெக்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அப்ப எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுல இன்னும் நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. அத அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசனை நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் மூலமா அவங்களுக்கு அந்த கிட்னிகள் கரைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெத்தலையிலேயே பாத்தீங்கன்னா சில மருந்துகளை வச்சு கொடுக்கும். அதை சாப்பிடும் போது அவங்களுக்கு அது வலி ரெடி ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் அக்குபஞ்சர்லயே சின்ன சின்ன பாயிண்ட் போடும் பொழுதே பாத்தீங்கன்னா அதுக்கான கியூர்னஸ் கிடைக்குது. அது ஒவ்வொரு விஷயங்களுக்கு, ஏன்னா பாத அழுத்த சிகிச்சை பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு சரியாகும், ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா நீடில் போடும்போது சரியாகும், ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் கொடுத்தா ரெடி ஆகும். இந்த மாதிரி அக்குபஞ்சர்லயே பல விதங்கள் இருக்கு. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது அந்த நோய் குணமாகுது அப்படிங்கிறது தான். அப்புறம் பாத்தீங்கன்னா மூட்டு வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகப்படி நடக்க முடியல அப்படின்னு சொல்றது, இடுப்பு கீழே வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு வரும். ஏன்னா மக நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சூரியனுடைய அம்சமா இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய வீடா இருக்கிற காரணத்தினால நிறைய அவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வெப்பத்தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் மக நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். பூர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சில வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள ஒரு நெஞ்சு ஒரு வீங்கின ஃபீல் கொடுக்கும், ஒரு பாரமா இருக்கிற ஃபீலை கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய உடம்புல ரத்தமே இல்லை, அப்படி ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்படும். ரத்த குழாயில அடைப்பு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பிரஷர் அதிகமாயிருச்சு, லோ பிரஷர் ஆகட்டும், ஹை பிரஷர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்காவே இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பூர நட்சத்திரம், ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடம் செயல்படுதோ இல்லையோ, தசாபுத்திகளே இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 8ஆம் அதிபதியா போயிட்டாரோ இல்ல 6ஆம் அதிபதியா போயிட்டாரு அப்படின்னா கட்டாயம் அந்த தொந்தரவு கொடுத்துருவோம். அப்ப 12ஆம் அதிபதி பண்ணிட்டாருன்னா
அதனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரக ரீதியாவும் பாவ ரீதியாவும் நட்சத்திர ரீதியாவும் அதனுடைய அது வேலையை செய்யும் அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். உத்தர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உட்கார இடத்துல அப்படின்னு சொல்ல மூல நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வரும். அதே சூரிய வீடா இருந்தா கட்டாயம் அதிகப்படியா இருக்கும். இதே கன்னி வீடா இருந்தா கொஞ்சம் தொந்தரவுகள் குறைவாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான எரிச்சலை கொடுக்கும். ஆனா இதுவே சூரிய வீடா இருந்ததுன்னா கட்டாயம் வந்து அது மூலம் சம்பந்தமான விஷயங்கள்லயோ, அதனால ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி நாக்கு வறட்சியாருது அப்படிங்கிறது. அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்கும். அதிகப்படியான பசியை ஏற்படுத்தும், அதிகப்படியான ஒரு உடல் நடுக்கத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மார்பு பகுதின்னு சொல்லலாம். பெண்களாக இருந்தா மார்பு பகுதிகளில் வந்து கட்டிகள் ஏற்படுறது, இல்ல மார்பக நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சார்ந்த தொந்தரவு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. இதே வந்து பிறந்த குழந்தை, அதாவது பால் கொடுக்கிற தாய்மாராக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி பால் கட்டுறது அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தை பிறந்து சப்போஸ் குழந்தை வந்து ஒரு அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தாய் ஸ்தானத்துக்கு ஒரு பாதகமாவோ இருக்கு அப்படின்னா தாய்க்கு வந்து இந்த மார்பக சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால பால் கட்டுறது, குழந்தைங்க சரியா பால் கொடுக்க முடியல, இல்ல இந்த பால் சரியா ஊறல, குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டாந்து கொடுக்கும். அப்ப தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகிறதோ, இல்ல தாய்ப்பால் கட்டி ஆகிறதோ, இல்ல மார்பு வலி ஏற்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்துல ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி உடல் உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய சுரப்பிகள்னு சொல்லலாம். அப்ப அந்த சுரப்பிகளினுடைய வேலைகள் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குறைபாடு ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே கெடக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். அப்ப சுரப்பிகள் சரியாவே வேலை செய்யல அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்கின் பிரச்சனைகள் ஏற்படும், உடல் உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள். அப்ப நமக்கு ஹார்மோன்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படும். அப்ப நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல வெண்புள்ளி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது ஸ்கின் பிரச்சனைகள் இருந்து எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்ல வந்து மெலியறது, உடல் மெலிவோ இல்ல உடல் எடை கூடுறதோ அது தசாபதி காலத்தை பொறுத்து. அப்போ அது மாறக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப கை கால் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஸ்த நட்சத்திரத்துல ஏற்படும். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல கை கால்லயோ ஏதோ ஒரு இடத்துல கட்டாயம் பிரச்சனை ஏற்படும். இல்ல விபத்தின் மூலமாகவோ இல்ல ஏதோ ஒரு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மிருகத்தின் தீண்டலாகவோ ஏதோ ஒரு சம்திங். ஏன்னா அந்த இடத்துல கட்டாயம் கை கால் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் கட்டாயம் கொடுக்கும், அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து சித்திர நட்சத்திரம். அப்ப சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள், அதுவும் அடி வயிறுன்னு சொல்லுவோம். இதே வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். இல்ல ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அடிவயிறுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்கும். அப்ப கிட்னி சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும். கட்டிகள், அதாவது வயிற்றுக்குள்ள கட்டியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கட்டி எல்லாம் வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அமைப்புல வரும். அப்ப கேதுவுடைய பார்வையோ இல்ல கேதுவோட சேர்க்கையோ இந்த நட்சத்திரம் இருக்கு, இல்ல கேது பகவான் வந்து சித்திர நட்சத்திரத்துல 6-8 12லயோ மறைஞ்சு இல்ல பாவி கிரகத்தோட பார்வையில இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள். அப்ப பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இந்த நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா இது ஸ்கேனிங்ல எல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்கேன்ல போய் பார்ப்பாங்க, பார்த்தாலும் ஒண்ணும் இல்லம்மா நல்லாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சில மாத்திரைகள் தரேன் நீங்க சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியா வச்சு கணிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அது வந்து செக் பண்ண முடியாது, ஏன்னா தெரியாது அப்படிங்கிறத. ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல சப்போஸ் கேதுவுடைய தசாபுத்தி காலங்கள்ல சித்திர நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு நடக்கும் பொழுது பிரச்சனை இருக்கும். ஆனா அது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை.
அதை வந்து நம்மளுடைய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள்னால வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இதை வந்து நம்ம கியூர் பண்ணலாம். ஏன்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம கியூர் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா அந்த மாதவிடாய் சுழற்சி நம்ம பார்ப்போம். மாதவிடாய் சுழற்சி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதுல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு, கட்டாயம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்ப அது எதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத அப்போதைக்கு நம்ம டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் கிட்னிக்கல் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பல் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி குடல் இறக்கம்னு சொல்லும் இல்லையா, குடல் இறக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுவாதி நட்சத்திரம். அப்புறம் பிறப்புறுப்புன்னு சொல்லக்கூடிய தொற்று, பிறப்புறுப்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி பாத்தீங்கன்னா புண்ணாகிறது, ஹீட்னால புண்ணாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க வரும். இல்ல ஏதோ ஒரு அரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இல்ல ஆண்களாக இருந்தானா விதை சம்பந்தமான பிரச்சனையில ஒரு வீக்கங்களோ ஏற்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. அப்படி அதான் பிறப்புறுப்பு சம்பந்தமான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த இடத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் வாய்வு தொல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த சுவாதி நட்சத்திரங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதை சாப்பிட்டாலும் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிருதுன்னு சொல்லிட்டு சில உணவுகளை அவங்க தவிர்த்துட்டே வருவாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சேராது, காலிஃபிளவர் சாப்பிட்டா சேராது, சேனைக்கிழங்கு சாப்பிட்டா சேராது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா எனக்கு சேராது, பச்சைப்பயிர் சாப்பிட்டா சேராது அப்படின்னு சொல்லிட்டு உணவுகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது சார்ந்த விஷயங்கள் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்து சரிப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி சிறுநீர் பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த சிறுநீர் சம்பந்தமான விஷயங்களையும் சிறுநீர் பை சம்பந்தமான விஷயங்களையும் தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படை சம்பந்தமான விஷயங்கள், கர்ப்பப்பை கோளாறு, குடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குடல் பகுதி அப்படின்னா சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் சொல்லக்கூடிய குடல்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். நம்ம சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது சரியா ஜீரணமாகாம அது என்ன ஆகும்னா அது அப்படியே தேக்கமாயி அது மோஷன் போகும்போதே பாத்தீங்கன்னா ஒண்ணு அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீவ் பண்ற சூழ்நிலை அப்படிங்கறது எல்லாமே கொடுக்கும். அப்போ அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அது வந்து தசாபுத்தி காலங்கள் செயல்படும் பொழுதுதான். எப்பவுமே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது வாழ்நாள் நோயாளிங்கிறது அந்த ஆரம்பாவம் செயல்பட்டுச்சுன்னா கட்டாயம் அந்த பிரச்சனையை எப்பயுமே அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது. இல்ல ஆரம்பாவம் அதிபதி வந்து நம்மளை பாக்குறாரு, இந்த நட்சத்திரம் நின்று பாக்குறாரு அப்படின்னா கட்டாயம் இந்த தொந்தரவுல அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது தசாபுத்தி காலங்கள் மெயினா வந்து எல்லாருக்குமே செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த குடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குடல் இறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பால்வினை சம்பந்தமான விஷயங்கள்ல நோய் வரக்கூடிய அமைப்பு, நீர் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரக்கூடியது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வரக்கூடியது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். இதுவே வந்து அதுக்குள்ள இருக்க நட்சத்திரங்களும் பாவங்களும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து புண்ணோ அரிப்போ இல்ல அந்த இடத்த சுத்தி ஒரு விதமான நமக்கே வந்து அந்த ஃபீல் தெரியும், ஒரு மூலம் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்குது இல்லையா, அப்போ அது சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப இடுப்புக்கு கீழே அப்படிங்கிறது செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதான் இடுப்புக்கு கீழே சம்பந்தமான பிரச்சனைகளை வரும். இதே வந்து ஒரு அசுப கிரகங்கள் பார்க்கும்போது, செவ்வாய் பார்க்கும்போதோ இல்ல சூரியன் பார்க்கும்போதோ இல்ல வந்து நம்மளுடைய சனி பகவான் பார்க்கும் பொழுதோ அது விபத்தை சந்திச்சு இடுப்பு கீழே செயலிழப்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது, இல்ல அது சார்ந்த நோய்களை கொடுக்கறது, ஏன்னா பால்வினை சம்பந்தமான நோய்களை கொடுக்கறது, இல்ல இடுப்பு கீழே பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்து அதனால செயலிழப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வருதுங்க, ஒருத்தருக்கு ரைட் சைடு வருதுங்க, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு கீழே வருதுங்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரோக் வந்தாலும் அந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கையளவு கையிலிருந்து அந்த பிரச்சனை வருது அப்படின்னா கை ரெடி ஆயிரும், ஆனா கால் சரியா வந்து வேலை செய்யாம போயிடும். அப்போ அந்த பிரச்சனை வந்தாலும் கை ரெடி ஆயிடும். அப்ப இடுப்புக்கு கீழே அப்படிங்கிறது செயல்பாடு அப்படிங்கிறது நின்று போயிருது அப்படிங்கிறது தான். அப்ப அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். கை நல்லா ஆரோக்கியமாயிரும், ஆனா ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்ல மருந்துகள்லாம் எடுத்து அவங்க சரியாயிருவாங்க.
ஆனா என்னால கையெல்லாம் நல்லா தூக்க முடியுதுங்க. அதாவது இடுப்புக்கு கீழேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எனக்கு காலை வந்து சரியா எடுத்து வைக்க முடியறது இல்ல. ரொம்ப நேரம் என்னால நிக்க முடியறது இல்ல. அதே மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இடுப்புக்கு கீழே அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், இதே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த அனுஷ நட்சத்திரம் கொடுக்கும். அடுத்து கேட்ட நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகப்படியா இருக்கு. இப்ப அனுஷ நட்சத்திரத்துக்கு வாதத்தை சொன்னோம் இல்லையா? ஆனா இந்த கேட்ட நட்சத்திரத்திலயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா வாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் பாதம் அப்படிங்கிறது எரிச்சல் ஏற்படுறது, சரிங்களா? அதே மாதிரி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டோட்டல் பாடியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலமும் இந்த கேட்ட நட்சத்திரத்தினுடைய அமைப்புல இருக்கும். அப்ப அது இயங்குறது இயங்காம இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது கிரக அமைப்பை வச்சு நம்ம பார்க்க முடியும். அப்போ கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயம் பாத்தீங்கன்னா கால் பாதம் சம்பந்தமான விஷயங்கள்லயோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு அதிகப்படியா இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி அந்த கர்ப்பப்பையிலேயே பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் பகுதி வந்து சின்னதா இருக்கு, கர்ப்பப்பை வாய்வு பெருசா இல்ல. இப்போ கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தை ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம குழந்தையின்மை பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல இந்த மாதிரி சம்பந்தப்படும். அப்ப கர்ப்பப்பை வாய்வு ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப அதனால அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான விஷயங்கள் லேட் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சேஞ்ச் ஆகுது. அப்ப சரியா ப்ளீடிங் ஆகுறது இல்ல ஒண்ணு, இல்ல அதிகப்படியான ப்ளீடிங் ஆகும் ரெண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்ல சேஞ்ச் ஆகும். ஒரு மாசம் நல்லா போகும், ஒரு மாசம் பாத்தீங்கன்னா வரவே வரல அப்படிங்கிற சிம்டம்ஸையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுல இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதை சரிப்படுத்தக்கூடிய அமைப்பை நம்ம பண்ணலாம். அப்ப அது எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதக அமைப்பு ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வர இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க உட்காந்து பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சொல்ற விஷயங்களை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி தொந்தரவுல வந்திருக்காங்க, என்ன மாதிரி உறுப்புகள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஜாதகம் இல்லாம கூட நம்ம ஏன்னா அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க அதிகப்படியா ஒரு விஷயத்த உச்சரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு பிடிச்சிருக்கவங்கள தான் நம்ம அதிகமா பேசுவோம், பிடிக்காதவங்கள நம்ம அதிகமா பேசுவோமா? எப்பயுமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒரு நடிகரை பிடிச்சிருக்குன்னா பொதுவா எடுத்துக்கு. இப்போ விஜய் பிடிச்சிருக்குன்னா விஜய் பத்தி நம்ம பெருமையா பேசுவோம், விஜய் பத்தி அதிகமா யோசிப்போம். எந்த ஆக்டரை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நம்மளோட உறவுகள்ல வந்து யாருக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கோமோ அவங்கள பத்தி அதிகமா நினைச்சுக்குவோம், அதிக பத்தி பேசுவோம். அதே மாதிரிதான் ஒரு நோய் நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை பத்தின சிந்தனைகள் அதை பத்தி தான் இருக்கும், அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுவாங்க. ஆனா அவங்க கிட்ட உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா தலைவலின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த தலைவலி ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பேசணும்னா அவங்க அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணுவாங்க. நமக்கு அதாவது முதுகு தண்டவடத்துல பிரச்சனை இருக்கிறனால நமக்கு தலைவலி வந்திருக்கு, கழுத்து இழுத்து பிடிக்குது அதனால அந்த தலைவலி வந்திருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த தலைவலி மட்டும் பேசுவாங்க. இல்லையா இடுப்பு வலிக்குதும்பாங்க, ஆனா தலைவலி இருக்கான்னு கேட்பேன். அவங்க அதுக்கப்புறம் தான் தலைவலி இருக்குதுங்க அப்பப்போ வந்து போகுங்க, அப்ப கண்டுபிடிச்சிடலாம் எந்த நரம்புல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் ரெடி ஆகும். அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாய்வு வாய் பகுதி சின்னதா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அப்ப இந்த மூல நட்சத்திரம் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில அப்படிங்கிறது பிரச்சனை வரும். அப்ப மூல நோய் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகப்படியா வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ இவங்க வந்து குளிர்ச்சியான உணவுகளை அதிகமா எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பூராட நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். இந்த பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். முழங்கால் வலி பிரச்சனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி வெண்புள்ளி சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். வெண்புள்ளிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கங்க வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா ஸ்கின்ல. நோய் அது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். அது எதனாலனா சரியா அந்த ஹார்மோன்ஸினுடைய பிரச்சனைகள் அதனால வரக்கூடிய அமைப்பு ஒண்ணு இருக்கு. டிஎன்ஏ சம்பந்தமான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புலையும் இருக்கு. அது எதனால வருது, அது பரம்பரையான விஷயங்கள்ல ஒரு தொற்றுதலா வருதா, இல்ல இப்ப இடையில வந்ததா, இல்ல உணவுகளால வந்ததா
அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப பூராட நட்சத்திரம் பொறுத்தாலே பாத்தீங்கன்னா வெண்புலி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், செரிமான பிரச்சனை இருக்கும். மெயினா முழங்கால் வலியில பிரச்சனைகள் இருக்கும். நடக்கும்போது சவுண்டு வர்றது, கடக் கடக்குன்னு சவுண்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது உத்திராட நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் அதிகப்படியா வரக்கூடியது பாத்தீங்கன்னா நுரையீரல் தொற்று இவங்களுக்கு அதிகமா இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு. இப்ப வாத சம்பந்தமான அப்ப எலும்பு பிரச்சனையும் இருக்கும். அதிகப்படியா இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நுரையீரல் தொற்று அதிகமா இருக்கும், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா முதுகெலும்பு, நெக் போனு, இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இவங்களுக்கு அதிகப்படியா வரக்கூடிய இருக்கும். அதே மாதிரி ஜாயிண்ட் எல்லாமே இவங்களுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்களுக்கு அதிகமா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா காச நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, டிபி சொல்லக்கூடிய அந்த கக்குவா இரும்பல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு தொற்று ஏற்படக்கூடிய அமைப்புல அதிகமா இருக்கும். அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனையும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அதனால பாத்தீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை கூடுறது, இல்ல உடல் எடை இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் மூச்சு திணறல், நடக்கும்போது உட்காரும் போதோ இல்ல மாடிப்படி ஏறும்போதோ அதிகப்படியான மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரம். அப்போ அந்த சதை நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னா தாடை பகுதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பார்வை மங்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கணுக்கால் வலின்னு சொல்லுவோம். அதாவது கெண்டக்கால் வலிங்கிறத விட அந்த கணுக்கால் வலி அப்படிங்கிறது இந்த அதுக்கு இது கால்னா இந்த கால் ஜாயிண்ட்ல ஒரு மாதிரி வலிகள் அதிகமா இருக்கும். அந்த சைட்ல இருக்கிற மூட்டு, அந்த மூட்டுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பெயினை கொடுக்கும். இந்த சதை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கணுக்கால் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய வலியை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் இவங்களால நிக்க முடியாது. நின்னோம்னா கால் வலி வந்து அதிகமா இருக்கு, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல அப்படிங்கிறது. இதே வந்து டெய்லரா இருக்கிறாங்கன்னா மிஷினை நம்ம வந்து மிதிக்க முடியல, ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சி தைக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள இங்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து திருப்பூர் வட்டாரத்துல இருக்கோம் இல்லையா, அப்போ அந்த திருப்பூர் வட்டாரத்துல நமக்கு இந்த மாதிரி வரும்போது நம்ம பார்க்கும்போது தெரியுது. நம்மளால அவங்க வந்து டெய்லரிங்கா இருக்காங்கன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயம் எடுக்கிறோம். கணுக்கால் வலி அதிகமா இருக்குங்க, காலுக்கு கீழே அந்த பாதம் தான் என்னால வச்சு சரியா ஒர்க் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு சொல்லும் போதே உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்கும் போதே பாத்தீங்கன்னா ஒன்னும் சதயம் சம்பந்தப்படும், இல்ல ஏதோ ஒரு கிரக பார்வை இருக்கும் அந்த நட்சத்திரத்தோட, இல்ல அந்த பாவகமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பந்தத்துல கட்டாயம் இருக்கும், இல்ல அந்த தசாபுதிகள் நடந்துட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது சம்பந்தமான தொந்தரவுகள் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த வலிகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எந்த விதமான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த புரட்டாதி நட்சத்திரம். அப்ப பற்கள்ல ரத்த சதி அதாவது ரத்த சிதைவு ஏற்படுது இல்லையா, லைட்டா பிரஷ் பண்ணாலே பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் பல்ல இருந்து ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது பல் சிதைவு ஏற்படும், பல்லு உடையறதோ இல்ல பல்லு ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதோ இல்ல சொத்தப்பல் ஏற்படுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூல நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா லக்னாதிபதியே வந்து உங்களுக்கு புரட்டாதி சம்பந்தப்பட்டாலோ இல்ல 6ஆம் அதிபதி புரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலோ இல்ல சந்திரன் ஏதாவது சம்பந்தப்பட்டாலோ கட்டாயம் இந்த பிரச்சனைய அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் எலும்பு தேய்மானம் ஏற்படுறது அப்படிங்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா இது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கே பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களையும் மெயினா கால் தொடை சார்ந்த இடுப்புக்கு கீழே அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார். கழிவு தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை இவங்களுக்கும் ஏற்படும். காதுல புண் ஏற்படுறது, அதே மாதிரி மூக்கு பிரச்சனையில அதாவது சதை வளர்ந்துருச்சு, எலும்பு ஏதோ கூடிருச்சு, அடிக்கடி சளி பிடிச்சிருது, இல்ல மூச்சு விட முடியல,
நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இங்க ரேவதி நட்சத்திரம் ஏன் அப்படின்னா அங்க புதன் வந்து நீச்சமாகிறார், அங்க வந்து சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ நீச்ச பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. அப்போ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்போ வாத நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கு. அப்பப்ப பாத்தீங்கன்னா நரம்பு துடிக்கிறது, கண் நரம்போ இல்ல ஸ்கின்ல எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா நரம்பு ஒரு மாதிரி துடிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அதிகமா ஏற்படும் சொல்லலாம். திடீர்னு பார்த்தா கண்ணம் துடிக்கும், திடீர்னு பார்த்தா கண்ணு துடிக்கும், திடீர்னு பார்த்தா நெஞ்சுக்கிட்ட எங்கேயோ துடிக்கும், திடீர்னு பார்த்தா கையில எங்கேயோ திடீர்னு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்குங்க. அப்போ அவங்கவுங்க நட்சத்திரத்தை பொறுத்து, அதாவது தசாபுத்தி காலங்களை பொறுத்தும் அவங்களுடைய லக்ன பாவத்தை பொறுத்தும் 6ஆம் பாவத்தை பொறுத்தும் சந்திரனை பொறுத்தும் நம்மளுடைய உடல் அமைப்பும் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான். நமக்கு எப்ப எப்படி நோய் வரும் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா இந்த தசாபுத்தி காலங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு. ஆனா இதற்கான தீர்வுகளும் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோல இதுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இனி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, மேற்கொண்டு பேசலாம். ஹலோ மிக்க ஒரு பயனுள்ள தகவல்னு சொல்லணும். ஸோ பர்டிகுலரா ஒரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதை எல்லாரும் கேட்டு பாக்குறவங்க எல்லாம் கேட்டு ஸோ அது வராம நம்ம வந்து தடுத்துக்கிறதுக்கு இது ஒரு ப்ரிவென்ஷன் வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ஒரு நல்ல மருத்துவ விழிப்புணர்வு கூட. ஸோ மிக்க நன்றி. ஸோ இந்த விழிப்புணர்வு அளித்ததற்காக கேள்விகள் இருந்தா கேட்கலாங்களா? கேட்கலாம். வசந்தாமா, வசந்தாமா இருக்கீங்க? ஓகேங்க ஐயா, லைவ்ல அவ்வளவுதான் இருக்காங்க. சரிங்க ஐயா, நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான, ஏன்னா காலையில கிளம்ப வந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்காக என்கேஜ் ஆயிட்டு இப்பதான் வெளியே வந்த. ஒரு சின்ன எமர்ஜென்சி வேற, அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு இப்பதான் வெளியே வர ஹாஸ்பிட்டல் இருந்து, அதனால நம்ம டைட் ஆகி போச்சு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்தீங்க. நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தெரியுது எவ்வளவு விஷயம் பண்றீங்க, எத்தனை விஷயத்த வந்து வெளிப்படையா பேசுறீங்க. ஒரு மலை மேல கொல்லிமலை, இந்த மாதிரி மலை மேல இருந்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி வந்து மருத்துவ ஜோதிடம் சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து உள்ளார்ந்து எடுத்துட்டு போறீங்க. 10ல் 11 இல்லாம உங்களது பார்க்கும்போது தனியா ஒரு ஹைலைட் பண்ணி, இப்போ லட்சுமணன் ஐயாவா அவர் மருத்துவ ஜோதிடத்தை தான் இந்த லெவல்ல எடுப்பாருன்ற லெவலுக்கு நீங்க ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இது ஏதோ பிரபஞ்சம் நமக்கு சொன்ன வழிகள், அவ்வளவுதான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால மேற்கொண்டும் நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் தாட்டே, வேற எதுவும் இல்லைங்க. வர்ற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்னஸ், எப்படி அவங்கள நோயில இருந்து குணப்படுத்தணும், அது முடிஞ்ச அளவுக்கு இயற்கை அப்படின்னு அவங்களை குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டே. அதனால வந்து அந்த அளவுக்கு நம்மள இறைவன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த நேரத்துல இன்னொரு நல்ல விஷயத்த வந்து சொல்லிடுறேன். நம்ம அறக்கட்டளைக்கு வந்து சிறந்த சமூக சேவை விருது 2015 வந்து அறம் விருதுல வந்து செலக்ட் ஆயிருக்கு. பிப்ரவரி 23 விஜே பாலா இருக்காருல்ல, அவர் மூலியமா வந்து இங்க சென்னையில ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. சோ அறக்கட்டளைக்கு இது ஃபர்ஸ்ட் அவார்ட். ஆக்சுவலா இது இன்னைக்குதான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அது வந்து லெவல்ல வந்து நம்ம இது பண்ணும்போது இன்னைக்குதான் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க ஆக்சுவலா. அதனால அந்த விஷயத்த வந்து மகிழ்ச்சிகரமா வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்லிட்டேன். நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் உங்களுடைய பணி இன்னும் சிறப்பா நடக்கணும்.
அதுக்கு எப்பயுமே நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே பண்ணிடானுங்க. நீங்க செய்த ஒரே பணி, நான் செய்த ஒரே பணி. மாத்தி மாத்தி எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்களும் ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரே பணி. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லேட்டா பண்ணோம். நம்ம ம், ம். பணிகளை செஞ்சுக்கிட்டு ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் போன இயர் தான் பண்ணேன். அவங்க ஓ. கிட்டத்தட்ட வந்து மோர் தென் நிறைய விஷயம் வாட்ச் பண்ணி நிறைய பார்த்துருக்காங்க. 1000 எபிசோடுன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. சிலர் நீங்க இது பண்ணுங்க, நாமினேட் பண்ணுங்க, அதுல செலக்ட் ஆயிரும். நாங்க கரெக்டா கிளிக் ஆச்சு. ஏதோ ஓ. இறைவன் சித்தம் நம்ம கையில இல்லையே. நம்ம ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரே விஷயத்துக்குலாம் கிடைக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கவுங்க 10 கண்டிப்பா. வருஷம் சர்வீஸ் பண்ணி 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி ட்ரஸ்ட் வச்சு இது பண்றதுக்கும் ஒரே விஷயத்துல கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இறைவனுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறைவனுக்கும் நன்றிகள் சொல்லிக்கலாம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு இல்லையா? ஹார்ட் செய்து ஒர்க் இல்லாம எந்த கிடைச்சது விஷயம் இல்ல வந்து நம்ம பணி கிடையாதுங்க. இல்ல பாலகிருஷ்ணன்றது பிசினஸ் வேற சர்வீஸ் வேறங்க. ஏன்னா நம்ம இத இல்ல. போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவா இருக்கும். அதனால வந்து ஆஹ் அதனால இது என் கடன் பணி செய்யுது. நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச சர்வீஸை செஞ்சுட்டு போவோம். அவ்வளவுதான். இல்ல நீங்களும் நாங்களோ எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் இது கண்டிப்பா. எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் முயற்சி. வேற ஒண்ணும் இல்ல. ம். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. கோடான கோடி நன்றி. சங்கீதா நீங்க பேசிட்டு முடிச்சிடுங்க. நன்றிகள் ஐயா. இதே மாதிரி நீங்க இந்த மருத்துவ ஜோதிட சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. நீங்களும் கண்டிப்பா. உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றிம்மா. நன்றி. வணக்கம்.